வணக்கம் இண்டிகேட்டர் ட்ரேடர். நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? ப்ரைஸில் வந்து ஃபர்ஸ்ட் புல் பேக்கில் என்ட்ரி கொடுப்பீங்க ஆர் செகண்ட் புல் பேக்கில் என்ட்ரி கொடுப்பீங்க. ஏதாவது ஒரு புல் பேக்கில் என்ட்ரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ட்ரேடர்ஸ் வந்து என்ட்ரி கொடுப்பாங்க. இதை வந்து எஸ்எம்சி ஐசிடியிலலாம் என்ன சொல்லுவாங்க, ஒரு டிஸ்கவுண்ட் ஏரியா, ஒரு ப்ரீமியம் ஏரியா, அந்த மாதிரி புல் பேக்கில் சொல்லுவாங்க. இல்லைனா பேலன்ஸ் ரீபேலன்ஸ்னு சொல்லுவாங்க. சரி, எதுவாக வேணால் சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் இந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கும்போது ப்ரைஸ் வந்து மேலே மூவ் ஆச்சுன்னா நோ ப்ராப்ளம். ஓகே, இப்படி இப்படி மூவ் ஆகுதுன்னா நோ ப்ராப்ளம். பட் என்ன பண்ணணும்னா, நீங்கள் என்ன தான் வந்து ஒரு கரெக்டான ஏரியாவில் என்ட்ரி கொடுத்தாலும் ப்ரைஸ் என்ன ஆகும், மேலே போகிற மாதிரி போயிட்டு அப்படியே வந்து உங்களோட கீழே இந்த ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பீங்க, அந்த ஸ்டாப் லாஸை ப்ரைஸ் அடிச்சுட்டு என்ன ஆகும், அப்படியே வந்து கீழே போயிடும். இதே போல் செல் பண்ணியிருப்பீங்க, செல் பண்ணும்போது கரெக்டான ஏரியாவில் இந்த இடத்துல எங்கன்னா செல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ப்ரைஸ் என்ன ஆகும், இப்படி கீழே வர மாதிரி வந்துட்டு மேலே போய் உங்கள் ஸ்டாப் லாஸ் அடிக்கும். ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு மேலே போயிட்டே இருக்கும். ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கரெக்டான ஏரியாவில் என்ட்ரி கொடுக்குறீங்க. இந்த இடத்துல வந்து ஒரு ஆர்டர் பிளாக் ஏதாவது ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த பாஸ்ட் ஆர்டர் பிளாக் இல்லாமல் ப்ரெசென்ட்டில் ஃபார்ம் ஆகிற ஆர்டர் பிளாக்கே கரெக்டாக பிடிக்கிறீங்க. பிடிச்சிட்டு நல்ல ஒரு என்ட்ரி கொடுக்குறீங்களே வச்சுப்போம். பட் ப்ரைஸ் என்ன ஆகுது, அந்த இடத்துல வொலட்டாலிட்டி இல்லை. நீங்கள் என்ன தான் கரெக்டான ஏரியாவில் கொடுத்தாலும் அந்த ஏரியாவில் வந்து வொலட்டாலிட்டி இருந்தால் தானே ப்ரைஸ் வந்து மேலே போகும், இல்லை ப்ரைஸ் வந்து இப்படி கீழே வரும். அந்த இடத்துல வொலட்டாலிட்டி இல்லை, ஒரு 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 பிளாஸ்ட் இல்லைன்னு சொன்னால் ப்ரைஸ் என்ன ஆகும், ப்ரைஸ் எதுவும் பண்ணாது. ப்ரைஸ் வந்து திரும்ப சைட்வேஸில் போகும், இல்லைனா அப்படியே போயிட்டு ரிவர்சலில் போய் ஸ்டாப் லாஸ் அடிக்கும். ஸோ இது இது வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம எடுக்கிற ஏரியாவில் இருந்து 100% கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் ஓரளவு நம்ம என்ன பண்ணலாம், பொலிஞ்சர் பேண்ட் யூஸ் பண்ணி அந்த வொலட்டாலிட்டி இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். பொலிஞ்சர் பேண்டே ஒரு வொலட்டாலிட்டி இண்டிகேட்டர் தான். ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் பொலிஞ்சர் பேண்ட் என் ஃபேவரட்டில் வச்சிருக்கேன். இதை நான் இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். பொலிஞ்சர் பேண்ட்ஸ். இதுக்கு வந்து நம்ம 2 பொலிஞ்சர் பேண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து 22. ஓகே, 2 வந்துருச்சு. ஒன்று வந்து 22. இப்போ செட்டிங்ஸில் போயிட்டு என்ன பண்ணுறேன்னா, இன்னொன்று வந்து 21 வச்சுக்கிறேன். ஒன்று வந்து 22, இன்னொன்று வந்து 21. இந்த பேசிஸை நான் வந்து சேஞ்ச் பண்ணல. இதை நான் வந்து எல்லோ கலரில் போட்டுக்கிறேன், நல்லா டார்க்காக. அப்பர் அண்ட் லோவரை வந்து நான் எல்லோ கலரில் போட்டுட்டேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் எல்லோவில் போட்டுட்டேன். இப்போது 22 இருக்குல்ல, 22யும் நான் போய் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த பேசிஸை நான் சேஞ்ச் பண்ணிக்கல. இதை போயிட்டு நான் நல்லா ஒயிட் கலரில் போட்டுக்கிறேன். ஸோ எல்லோ அண்ட் ஒயிட் நான் எடுத்துகிட்டு வந்துட்டு, நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற கலர்ஸ் இது ஃபார் பொலிஞ்சர் பேண்ட், டியூவல் பொலிஞ்சர் பேண்டுக்கு. ஏன்னா மைண்ட் வந்து அப்படியே செட் ஆயிடுச்சு. இப்போ எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோன்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷனு ஓகே இந்த இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து ஃபார் பை செட்டப் வந்து பொலிஞ்சர் பேண்ட், இந்த பேண்ட் இருக்குல்ல மிட்லைன், இந்த மிட்லைனுக்கு மேலே ஒரு 2 கேண்டல் வந்து க்ளோஸ் வச்சிருக்கணும். பாடியும் இந்த க்ளோஸும் ஃபுல் பாடி, அதாவது விக்ஸ் இந்த 20 டே மூவிங் ஆவரேஜை தொட்டுருந்தா பரவாயில்ல. இந்த மாதிரி வந்து ஒரு 2 கேண்டலாக இருக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 கேண்டல் இருக்குது ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு கீழே. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அண்ட் இந்த மிட்லைன், இந்த ரெண்டுத்துக்குள்ள கேண்டல்ஸ் வந்து இப்படி க்ளோஸ் வச்சிருக்கணும். விக்ஸ் வந்து இப்படி தொட்டிருந்தா பிரச்சனை கிடையாது. கேண்டல்ஸ் வந்து இப்படி க்ளோஸ் வச்சிருக்கா, 3 கேண்டல் அப்படி க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த இடத்துல பாருங்க, 1 கேண்டல், 2 கேண்டல், 3 கேண்டல். இந்த பாடி, இந்த 3 கேண்டலோட பாடி வந்து இந்த ஃபர்ஸ்ட் டீவியேஷனுக்குள்ளேயும் இந்த மிட் லைனுக்குள்ளேயும் போய் மாட்டிக்கிட்டு இருக்கு. கரெக்டா? ஸோ இப்படி மாட்டிட்டு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறோம்னா, நம்ம வெயிட் பண்ணுறோம் எப்போ வந்து ஒரு கேண்டல் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு வெளியே க்ளோஸ் வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கேண்டல் வந்து ஃபர்ஸ்ட் டீவியேஷனுக்கு வெளியே க்ளோஸ் வச்சிருக்கு. இது வந்து ஒரு ஏ செட்டப், சாரி ஏ ப்ளஸ் செட்டப். இப்போ ஏ செட்டப் என்னன்னா, இந்த கேண்டில் போயிட்டு அப்படியே இந்த செகண்ட் டீவியேஷனுக்கு மேலே இப்படி க்ளோஸ் வைக்கிறது. இந்த மாதிரி நடந்திருக்கு. அதாவது 2 கேண்டல் இந்த ஃபர்ஸ்ட் டீவியேஷன் அண்ட் மிட் லைனுக்குள்ள இந்த 2 கேண்டல், இந்த 2 கேண்டலோட பாடி வந்து இப்படி வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. 2 கேண்டல் இப்படி இருக்கு. அதுக்கப்புறமா வர கேண்டல் வெளியே போய் க்ளோஸ் வைக்கிறதுல அந்த கேண்டல் வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு செகண்ட் டீவியேஷனுக்கு மேலேயே, செகண்ட் டீவியேஷனை போய் ஸ்ட்ரைட்டாக தொட்டுச்சுன்னா அது வந்து ஏ செட்டப். செகண்ட் டிவிஷனை தொடலை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஏ பிளஸ் செட்டப், நல்ல ஹை ப்ராபபிலிட்டி செட்டப் இது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் எந்த இடத்துல என்ட்ரி போவீங்க, எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போவீங்கன்னா, இந்த இடத்துல வந்து இமீடியட்டா இந்த கேண்டல் இந்த இடத்துல க்ளோஸ் முடியுதா, எந்த இடத்துல இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது, இமீடியட்டா இந்த இடத்துலயே நீங்க வந்து லாங் போவீங்க. இந்த மிட் லைன் இருக்குல்ல, இந்த மிட் லைன் தான் உங்களோட ஸ்டாப் லாஸ். இந்த இடத்துல தான் உங்க ஸ்டாப் லாஸ் வைப்பீங்க. ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு எய்மிங் ஃபார் 1:2. இதுல வந்து 1:2 வைங்க, நிறையலாம் வைக்க வேண்டாம். இன் கேஸ் அப்படி வேணும்னு சொன்னா 1:2.5 வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து 1:3 போயிருக்கு. பட் அது எப்பவுமே அப்படி நடக்குமான்னு சொல்லி தெரியாது. 1:2 வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து ஒரு நல்லாவே ஒர்க் ஆகும். இந்த இடத்துல பாருங்க, 2 கேண்டல் இந்த மிட் லைன் இருக்கு. இந்த மிட் லைனுக்கு இந்த மிட் லைன் கீழே வந்து 2 கேண்டலோட பாடி இருக்கு இந்த மாதிரி. பிளஸ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் உள்ளவும் இருக்கு. இந்த இடத்துலயும் பாருங்க 3 கேண்டல். அடுத்த கேண்டல் வந்து என்ன பண்ணுதுன்னா வெளியே க்ளோஸ் வைக்குது. பட் இது பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், செகண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஸ்ட்ரைட்டா தொடுது. ஸோ இந்த மாதிரி தொட்டுச்சுன்னா என்ன சொல்லியிருக்கேன், இது வந்து ஒரு ஏ செட்டப், ஏ பிளஸ் கிடையாது. பட் ஏ செட்டப்ஸையும் எடுக்கலாம் நீங்க. மேபி பொசிஷன்ஸ் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. ஏ பிளஸ்ல கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க, இதுல கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. இந்த மிட் லைன் தான் வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ். நம்ம எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல வந்து 1:2 வந்து அச்சீவ் ஆயிடுச்சு.
ஸோ அதே போல் இந்த இடத்துல பாருங்க ஒரு பை செட்டப் இருக்கா, ஃபுல்லும் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அண்ட் இந்த மூவிங் ஆவரேஜ் இதுக்குள்ளவே தான் வந்து ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. இந்த இடத்துல வந்து இப்படி ட்ராவல் ஆகிட்டே இருக்குது. உள்ள வந்து இந்த 2 கேண்டில் இருக்குது. மினிமம் வந்து இப்படி க்ளோஸ் வைக்கும்போது ஃபர்ஸ்ட் டீவியேஷனுக்கு மேலே க்ளோஸ் வைக்கும்போது ஒரு 2 கேண்டில் வந்து உள்ளே இருந்திருக்கணும். இந்த மாதிரி இந்த ஒரு மிட் லைனை வந்து மேலே இப்படி இதுக்குள்ளே 2 கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 கேண்டலோட பாடி வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அண்ட் மிட் லைன் கிட்ட தான் இருக்குது. ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா வெளியே க்ளோஸ் வைக்குது, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வெளியே, பட் இந்த செகண்ட் டீவியேஷனை தொடரல. ஸோ இது வந்து ஒரு ஏ செட்டப். ஸோ என்ன பண்ணுவோம், நான் இந்த இடத்துல லாங் போகிறோம், இந்த இமீடியட்டாக உடனே லாங் போகிறோம். இப்போ எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல தான் கேண்டில் கீழே, ஏன்னா 20 டே மூவிங் ஆவரேஜ் அங்கே தான் இருக்குது. ஸோ அதுக்கு கீழே போட்டு எய்மிங் ஃபார் 1:2. இந்த இடத்துல பாருங்கள் 1:2 வந்து ஈஸியாக அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து இப்போ தான் ஒரு 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி நடந்த சார்ட் தான் இது. நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் எவ்வளோ க்ளீனாக வந்து ப்ரைஸ் வந்து எடுத்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல நம்ம செல் பார்க்க வந்தோம். இந்த இடத்துல பாருங்கள் இன்னொரு பை ஒன்று மாட்டியிருக்கு. இந்த இதுக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அண்ட் மிட் லைனுக்கு கீழே வந்து 2 கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கா. 2 கேண்டல் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா இந்த ஒரு கேண்டல் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்குது. ஸோ இமீடியட்டாக இந்த இடத்துல வந்து நம்ம லாங் போகிறோம். லாங் போயிட்டு 20 டே மூவிங் ஆவரேஜ் கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் போடுறோம். ஸ்டாப் லாஸ் அடிக்கல, எய்மிங் ஃபார் 1:2. 1:2 வந்து ஈஸியாக வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. அதே போல் ஏதாவது செல் கிடைக்குமான்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் செல் வந்து ஒன்று மாட்டியிருக்கு. அதாவது ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் உள்ள ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 1 அண்ட் மிட் லைன் உள்ள 2 கேண்டல் இருக்குது. 2 கேண்டலோட பாடியும் வந்து கிளியராக இருக்குது. ஸோ இந்த கேண்டல் வந்து என்ன பண்ணுது, இந்த கேண்டல் வந்து வெளியே க்ளோஸ் வைக்குது. இந்த இடத்துல கரெக்டாக இந்த கேண்டல் வந்து வெளியே க்ளோஸ் வைக்குது. வெளியே க்ளோஸ் வச்ச உடனே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இமீடியட்டாக ஷார்ட் போகிறோம். இதுக்கு மேலே இந்த பேண்டுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போடுறோம். எய்மிங் ஃபார் 1:2. 1:2 வந்து ஈஸியாக அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ இதை பார்த்துருக்கலாம், நம்ம வந்து எதுவுமே வந்து யோசிக்கவே இல்லை. யோசிக்காம தான் நம்ம வந்து ஒரு என்ட்ரிஸும் எடுக்கிறோம். ஜஸ்ட் வந்து மெக்கானிக்கலாக பார்க்குறோம் 2 கேண்டல் உள்ளே இருக்கான்னு. 2 கேண்டல் உள்ளே இருந்துச்சு, இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்துச்சுன்னா இமீடியட்டாக நம்ம வந்து எதை பற்றியும் யோசிக்காமல் வந்து என்ட்ரி போவோம். ஸோ ஒரு மெக்கானிக்கலாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே தொடர்ந்து வர சார்ட்ஸ் தான். இந்த இடத்துல பாருங்கள் ஒரு கேண்டல் வந்து 2 கேண்டலா 1 2 3 கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த 20 டே மூவிங் ஆவரேஜ் கிட்டையும் ஃபர்ஸ்ட் டீவியேஷன் கிட்டையும் 3 கேண்டல் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்த கேண்டல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் டீவியேஷன் கீழே வந்து ஓப்பன் வைக்குது. ஓகே, ஸோ என்ன பண்ணுறோம், இமீடியட்டாக இந்த இடத்துல ஷார்ட் போகிறோம். மூவிங் ஆவரேஜ் மேலே ஸ்டாப் லாஸ் போடுறோம். எய்மிங் ஃபார் 1:2. 1:2 வந்து ஈஸியாக அடிச்சிருச்சு. ஸோ இன்கேஸ் கேட்கலாம் ட்ரையல் பண்ணோம்னா, ட்ரையல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எய்தர் 1:2 ஆர் நத்திங். ஒன்று உங்கள் ஸ்டாப் லாஸ் அடிக்கும், இல்லைனா போயிட்டு உங்கள் டார்கெட் அடிக்கும். அவ்வளோதான், நடுவில் நீங்கள் எதுவும் பண்ண மாட்டீங்க. இந்த இடத்துல பாருங்கள் சேம் தான். பட் இது வந்து என்னென்னா ஒரு ஏ செட்டப்பு. இது வந்து ஒரு ஏ பிளஸ் செட்டப். ஏன்னா செகண்ட் டீவியேஷனை தொடல, இந்த கேண்டல் வந்து செகண்ட் டீவியேஷனை தொட்டிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஏ செட்டப். ஸோ இந்த இடத்துல வந்து ஷார்ட் போறீங்க, ஷார்ட் போயிட்டு 20 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போறீங்க. ஏன்னா இந்த மிட் லைனுக்கும் இந்த ஃபர்ஸ்ட் டீவியேஷனுக்குள்ள இத்தனை கேண்டல்ஸ் வந்து பாடி வந்து க்ளோஸ் வச்சிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து ஒரு வொலட்டாலிட்டி வந்து ஃபார்ம் ஆகுது. கரெக்டாக, அதாவது ஒரு புல் பேக், ப்ரைஸ் வந்து கீழே விழுது, கீழே விழுந்ததுக்கு அப்புறமா ஒரு புல் பேக் எடுக்குது. புல் பேக் எடுக்கும்போது நல்லா கம்ப்ரஸ் ஆகுது ப்ரைஸ். அதுதான் இதோட லாஜிக். ப்ரைஸ் வந்து கீழே விழுற ப்ரைஸ் மேலே போகுது, மேலே போயிட்டு பட் 20 டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே போக முடியல. அதாவது இந்த மீனுக்கு மேலே போக முடியல. மீனுக்கு மேலே போகாமல் ப்ரைஸ் வந்து நல்லா கம்ப்ரஸ் ஆகுது. இந்த இடத்துல நல்லா கம்ப்ரஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு வொலட்டாலிட்டி வருது. ஸோ இந்த வொலட்டாலிட்டி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு தான் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். அதுதான் வந்து இந்த ட்ரேடோட லாஜிக்கில் நான் பில்ட் பண்ணது. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1:2 வந்து ஈஸியாக வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. இதுக்கு நிறைய வந்து ஃபில்டர்ஸும் இருக்குது. பட் நான் இந்த வீடியோவில் எந்த ஃபில்டர்ஸும் சொல்லலை. இன்கேஸ் உங்களுக்கு ஃபில்டர்ஸ் தேவைன்னா சொல்லுங்கள், அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ சின்னதாக தான் ப்ரைஸ் இவ்வளோ தான் மூவ் ஆயிருக்கு. பட் இதையே நம்ம வந்து ஈஸியாக பிடிக்க முடியும். இந்த இடத்துல பாருங்கள் ஃபர்ஸ்ட் டீவியேஷன் அண்ட் இந்த மிட் லைனுக்குள்ளே வந்து எத்தனை கேண்டல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரு 3 கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா ஒரு கேண்டல் வந்து வெளியே க்ளோஸ் வைக்குது. ஸோ இமீடியட்டாக நம்ம என்ன பண்ணுறோம், இமீடியட்டாக நம்ம இந்த இடத்துல வந்து ஷார்ட் போகிறோம். இந்த மூவிங் ஆவரேஜ் மேலே நம்ம ஸ்டாப் லாஸ் போடுறோம். எய்மிங் ஃபார் 1:2. 1:2 பார்த்தீங்கன்னா ஈஸியாக அச்சீவ் ஆயிடுச்சு. சின்னதாக தான் ஒரு மூவ்மெண்ட் வந்திருக்கு, ஒரு 2-3 கேண்டல் தான் வந்திருக்கு அதுக்கப்புறமா. ஆனாலும் நம்ம வந்து கரெக்டான என்ட்ரி கொடுத்து ஸ்டாப் லாஸ் போடுறதுனால ஒரு 1:2 வந்து நம்மளால் ஈஸியாக வந்து பிடிக்க முடியுது. இந்த இடத்துல பாருங்கள் அதே போல் ஒரு செல் செட்டப்பு. 2 கேண்டல் வந்து உள்ளே வந்து க்ளோஸ் வச்சிருக்கு இந்த பேண்டுக்கும் மிட் லைனுக்கும்குள்ளே. அதுக்கப்புறம் வெளியே வந்து ஒரு கேண்டல் வந்து க்ளீனாக வந்து க்ளோஸ் வைக்குது. ஸோ இமீடியட்டாக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல வந்து ஷார்ட் போகிறோம். இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போடுறோம். ஸ்டாப் லாஸ் போட்டு 1:2. உங்களுக்கு வந்து 1:2 நான் வந்து நிறைய வின்னர்ஸ் பார்ப்பீங்க. ஏன்னா வந்து ஸ்டாப் லாஸ் வந்து பக்கத்துலேயே வைக்கிறீங்கன்றதுனால சட்டுன்னு வந்து அடிச்சிடும். உங்கள் வின்னர்ஸ் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். பட் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபுல் ப்ரூஃப் ஆனால் கண்டிப்பாக கிடையாது. நிறைய வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கும். ஸோ அப்படி வந்து ஒரு 100% வின்னிங் ஸ்ட்ராட்டஜி எதுவும் கிடையாது. பட் நீங்கள் 1:2 வைக்கிறதுனால ஒரு 45% to 50%, 50%ன்றது நல்லது தான். கண்டிப்பாக வந்து ஒரு 45% ஆகுது, ஒரு 40 to 45%
கொஞ்சம் லக் இருந்துச்சு, ஒரு கரெக்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ல இப்போ ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கோல்டு மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல ட்ரேட் பண்றீங்கன்னா 50% கூட எடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு 45% நம்ம வந்து வின் பண்ணாவே போதும். 40 to 45% வின் பண்ணாவே போதும். இந்த ஸ்ட்ராட்டஜியை பத்தி புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, கண்டிப்பா கிளியர் பண்றேன். நன்றி, பை.